நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லப வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லப வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லப வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஒரு கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஒரு கூட்டம். நிழலை தொட்டவுடன் யாரி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் யாரி சொல்லாம போனதையா ஓடி. ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லப வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார்மி. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார்மி. கூலாவந்தாரைய தாவீது கூலாங்கல்ல வச்சு ஜெயிச்சாரு. கூலாவந்தாரைய தாவீது கூலாங்கல்ல விட்டு ஜெயிச்சாரு. ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லப வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லப வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும்.
கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு பேதுருவை பற்றி நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். இயேசு கலிலியா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். பேதுருக்கும் அந்திரேயாவுக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. பேதுரு உடனடியாக அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, என் அன்பு பிள்ளையே, இன்று இரவு ஆண்டவர் உன்னை பார்த்து இதே வார்த்தையை சொல்லுகிறார். என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். என்னை பின்னே வா, என் பின்னே வா, ஆத்தும ஆதாயம் செய்கிறவளாய் உன்னை மாற்றுவேன். என்னுடைய ராஜ்யத்திலே அநேகரை சேர்க்கும் வல்லமை உள்ள கருவியாய் உன்னை மாற்றுவேன். ஏன் பயனற்ற காரியங்களில் உன் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து கொண்டிருக்கிறாய்? என் பின்னே வா, அநேகரை நீ எனக்காக என்னுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தம் பண்ணும்படி உன்னை என்னுடைய கரத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவேன் என்று இன்று இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ படித்து கொண்டே ஆத்துமாதாயம் செய்யலாம், படித்து கொண்டே ஆண்டவருக்காக மனுஷர்களை பிடிக்கலாம். செய்ய நீ ஆயத்தமா? பேதுருவிடம் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அவன் உடனே கீழ்ப்படிந்து அவருக்கு பின் சென்றான். உன் படிப்பை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே வா என்று நான் சொல்லவில்லை. உன் படிப்போடு கூட நீ படிக்கும் ஸ்தலத்திலே, நீங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே, நீங்கள் தொழில் செய்கிற ஸ்தலத்திலே தேவனுக்கு வல்லமுள்ள சாட்சியாக நீங்கள் விளங்க முடியும். அநேகரை தேவனுக்கு என்று ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த இரவு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இரண்டாவதாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களான முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். அதிகாரம் கொடுக்கிறார். அழைக்கிறவர்களை முதலாவது சீமோனை அழைத்தார், பின்பு சீமோனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அதிகாரம் கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, என் அன்பு பிள்ளையே, உன்னை அழைத்த தேவன் உனக்கு அதிகாரம் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். உன்னை ஆத்மாதாயம் செய்ய அழைக்கிறார். என் பின்னே வா, நீ அநேகரை மனுஷரை பிடிக்கிற மனிதனாக மாற்றுகிறேன், என் மனுஷியை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அந்த பணியிலே உனக்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி உனக்கு வரங்களை கொடுக்க சித்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சித்தமுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அழைக்கிறவர் மாத்திரமல்ல, அதிகாரம் கொடுக்கிறவர். எதற்காக? நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு 1 பேதுரு 2:9 விதமாய் சொல்கிறது. ஆண்டவர் அநேகரை அவருக்காக நீங்கள் ஆதாயம் பண்ணுவதற்காக, அதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணுவதற்காக அதிகாரம் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தாவின் வரங்கள், பல பாஷைகளை பேசும் வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம், அறிவை போதிக்கும் வசனம், ஞானத்தை அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாச வரங்கள், குணமாக்கும் வரங்கள், அற்புதம் செய்யும் சக்தி என்னும் வரங்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்னும் வரம், ஆவிகளை பகுத்தறிதல் என்னும் வரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் இந்த வரங்களை பற்றி சொல்லுகிறது. உங்களை அழைத்து வரங்களால் உங்களை அலங்கரித்து தம்முடைய ஊழியத்தை செய்ய அனுப்பும்படி ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். செல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? மூன்றாவதாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பேதுருக்கு ஒரு மேலான அதிகாரத்தை
ஆண்டவர் இயேசு கொடுத்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சபையை குலைப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை தீட்டுப்படுத்துவதற்காக, அதை சேதப்படுத்துவதற்காக எத்தனையோ பேர் முயன்றார்கள், எத்தனையோ பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நமக்கும் கடந்து வருகிறது. இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். நான்காவதாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். நாம் ஆண்டவரை பின்பற்றுவது நமக்கு மாத்திரமல்ல, நம் குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 16:31 என்ன சொல்கிறது? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்றோடு நிறுத்திவிடவில்லை, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறது. இயேசு பேதுருவின் நிமித்தமாக அந்த அவனுடைய மாமிக்கு மனமிறங்குகிறார். அவள் கையை தொட்டு ஜுரத்திலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுக்கிறார். உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவார். உங்கள் நிமித்தமாக இயேசுவை முழு இருதயத்தோடு பின்பற்றீர்களானால், உங்கள் நிமித்தமாக உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர், உங்கள் மாமனார் மாமியார் அனைவருக்கும் அவர் மன இறங்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார், தயாராக இருக்கிறார். ஐந்தாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69-75 ஒரு வேதனையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாரும் செய்யக்கூடாத ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான், பயந்து மறுதலிக்கிறான். இயேசு பாடுபடுகிறார், சித்திரவதை செய்யப்படுகிறார், அவரை சிலுவையில் அறைய எல்லா ஆயத்தமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் பேதுரு பயந்து போய் மறுதலிக்கிறான், இயேசுவை சபிக்கிறான், அவருக்கு எதிராக சத்தியம் பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் இயேசுவை நாம் ஒரு நாளும் மறுதலிக்கக்கூடாது. இந்த ஆழமான ஒரு தீர்மானத்தை இந்த இரவில் நாம் எடுக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பிரச்சனைகள்னாலும் வரலாம், எத்தனை போராட்டங்கள்னாலும் வரலாம், எத்தனை பாடுகள்னாலும் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், துக்கங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், அழுகின் பள்ளத்தாக்குகள் வரலாம். ஆண்டவர் இயேசுவை நாம் மறுதலிக்கவே கூடாது. பேதுரு மறுதலித்தது போல நாம் மறுதலிக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையிலும் பேதுரு இயேசுவின் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். இயேசு சொல்லியிருந்தார், சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லியிருந்தார். சேவல் கூவினவுடன் அவனுக்கு அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது, இயேசு சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அவன் மனம் கசந்து அழுதான். இயேசுவினிடத்தின் அவனுடைய உள்ளம் மீண்டும் திரும்புகிறது. இயேசுவினிடமாய் அவனுடைய உள்ளம் மீண்டும் திரும்புகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, என் அன்பு பிள்ளை, இந்த இரவிலே உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி? ஒரு காலத்திலே ஆண்டவருக்கு நான் நெருக்கமாய் ஜீவித்தேன். இப்பொழுது பேதுருவை போல ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டேன், அவரை மறுதலித்து விட்டேன், அவரை விட்டு விலகி விட்டேன், எனக்கும் அவருக்கு சம்மந்தமில்லாத நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? இந்த இரவே இயேசுவினிடத்தில் வா.
2 கரங்களை விரித்தவராய், ஆணிகள் பாய்ந்த 2 கரங்களை விரித்தவராய் அவளோடு இயேசுவை அழைக்கிறார். இன்றைய இயேசுவிடம் திரும்பு. பன்றி சாக்கடையிலே விழுந்து விட்டால் அதை விட்டு வெளியே வர மனமில்லாமல் சாக்கடையிலே விழுந்து கிடக்கலாம். ஆட்டுக்குட்டி சாக்கடையிலே விழுந்து விட்டால் உடனே வெளியே வந்து தன்னை சுத்திகரித்து கொள்ளும். நீயும் ஆட்டுக்குட்டியை போல இயேசுவண்டை திரும்பி வா. காணாத ஆட்டின் பின்னே சென்ற அந்த மீட்பர் உன்னை அழைக்கிறார். இன்றைய இடத்திலே திரும்பு. பேதுரு மனம் கசந்து அழுந்து மனம் திரும்பியது போல நீண்டும் இந்த இரவு இயேசுவிடம் மனம் திரும்பு. அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். 6வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். 15, 16, 17 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்றவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அதற்கு அவன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மறுதலித்த சபித்த சத்தியமணின அந்த பேதுருக்கு ஆண்டவர் மறுவாய்ப்பை வழங்குகிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற திருச்சபை மேய்க்கும் பெரிய பொறுப்பை அவர் கொடுக்கிறார். இன்று நீங்கள் மீண்டும் ஆண்டவரிடத்திலே திரும்புவீர்கள் என்றால், ஆண்டவரை விட்டு மறுதலித்து போன நீங்கள், ஆண்டவரை விட்டு விலகி போன நீங்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போன நீங்கள் மீண்டும் ஆண்டவரிடத்திலே வந்தால் உங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார், ஆவல் உள்ளவராக இருக்கிறார், சித்தம் உள்ளவராக இருக்கிறார். மறுதலித்த சபித்த சத்தியமணின பேதுருவை மீண்டும் அவன் வந்தபொழுது இருகணம் கொண்டு அணைத்து கொண்டு அவனுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்த ஆண்டவர் மீண்டும் உங்களை ஊழியத்திலே பயன்படுத்த தயாராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வருவீர்களா? அவரிடத்தில் வருவீர்களா? 7வதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2:32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். பேதுருவிடத்தில் ஆண்டவர் விசேஷித்த வல்லமையை கொடுத்தார். என்ன வல்லமை? அதே வல்லமையை நமக்கும் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார், சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டிலில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேலும் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுருவின் நிழல் பட்டு பிணியாளிகள் சுகமானார்கள். பேதுருவின் நிழல் பட்டு அசுத்த ஆவிகள் விலகின, ஓடின. பேதுருவின் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அதே வல்லமை என்று உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். மீண்டும் இடத்திலே வாருங்கள், அவர் ஆவலாய் உங்களை அழைக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, பேதுருவின் வாழ்க்கையை மிக சுருக்கமாக நாங்கள் தியானித்தோம். பேதுருக்கு கொடுத்த அதே வல்லமையை இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். இவர்கள் ஜெபித்து வியாதிஸ்தர்கள் சுகமாகட்டும், இவர்கள் ஜெபித்து அசுத்தாவிகள் ஓடட்டும், இவர்கள் ஜெபித்து பிசாசின் கிரியைகளில் இந்த மக்கள் விடுதலையாக்கப்படட்டும். இவர்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் வல்லமையான வரங்களால் நிரப்பும். பேதுருவை பயன்படுத்தியது போல பயன்படுத்தும். பேதுருவை போல ஒரு நாளும் என்ன பாடுகள் வந்தாலும் நாங்கள் உண்மை மறுதளிக்கக்கூடாது, என்ன வேதனைகள் வந்தாலும் நாங்கள் உண்மை மறுதளிக்கக்கூடாது, என்ன கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் நாங்கள் உண்மை மறுதளிக்கக்கூடாது, என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் நாங்கள் உண்மை மறுதளிக்கக்கூடாது. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களே அற்புதங்களே பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்ன அவருக்கு நன்றியுள்ளவராய் வாழ அது ஏதுவாக அமையும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவிப்பை உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் இயேசு ஊழியத்தின் சார்பாக எல்லாருக்கும் இயேசு சிறப்பிதழ் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். எல்லாருக்கும் இயேசு சிறப்பிதழ். இந்த புத்தகத்தில் 6 சிறிய செய்திகள் உண்டு, 5 சாட்சிகள் உண்டு. இந்த புத்தகம் இலவசம்தான். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமானால் உங்களுடைய முகவரியை என்னுடைய வாட்ஸ்அப் எண் மூலமாக தெரியப்படுத்தும். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை சொல்லுகிறேன். 9865154537 9865154537. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் எண். இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்கள் முகவரியை தெரியப்படுத்துவீர்களானால் இந்த புத்தகத்தை தபால் மூலமாக உங்களுக்கு இலவசமாக அனுப்ப நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களே அடுத்த சாட்சியாக இந்த புத்தகத்தில் எழுதுவதற்கு மாறலாம், அடுத்த சாட்சியாக மாறலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சரியா? மே காட் பிளஸ் யூ.